சினிகார்னர் நேயர்களுக்கு வணக்கம். நான் சதீஷ். இன்னைக்கு நம்மளுடைய சினி டைம்ல என்ன படத்த பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ஜனவரி மாசமே ரிலீஸ் ஆக வேண்டிய ஜனநாயகன். அது நேத்தி வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. ஆக்சுவலா இந்த படம் வந்து எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு படம் தான். காரணம் என்ன அப்டின்னா, விஜய் அவர்களுடைய கடைசி படம் அப்டிங்கும்போது, இந்த படத்துல என்ன சொல்ல வராங்க அப்டிங்கிறத தான் எல்லாருமே எதிர்பார்த்திருந்தாங்க. இந்த படத்தோட ஆரம்பத்திலேருந்தே அதாவது இந்த படத்த அனவுன்ஸ் பண்ண போறதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு நெறைய ட்ரோல்ஸ் வந்துச்சு. இந்த படத்த நெறைய விதமான விமர்சனங்கள்லாம் பண்ணாங்க. ஏன் அப்டின்னா, அது பகவந்த் கேசரி படத்துடைய ரீமேக் அப்படிங்கும்போது, ஏன் கடைசி படத்த ரீமேக் பண்றாங்க? கடைசி படம் பண்றாங்க. ஒரு மாரி அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் எல்லாரையுமே சந்தோஷப்படுத்தக்கூடிய வகையில ஒரு படம் பண்ணியிருக்கலாமே. ஏன் ரீமேக் படம்? அப்படிங்கிற ஒரு கேள்விய வந்து எல்லாருமே எழுப்பிட்டே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது ட்ரோலா மாறுச்சு. "என்ன அங்க கேசரி தானே கிண்டி வச்சிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு எல்லாருமே சொன்னாங்க. "கேசரி கிண்டுறாங்களோ, பொங்கல் கிண்டுறாங்களோ, கிண்ட போறது அவைங்க, சாப்பிட போறது நாங்க." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே சொன்னாங்க. ஃபைன்ஸ். இது ஒரு பக்கம் இருந்தாலும், படம் நேத்து ரிலீஸ் ஆயிருந்தது. சென்சார் போர்டு இஷ்யூஸ்லாம் தாண்டி ஏ சர்டிஃபிகேட் தான் குடுத்துருந்தாங்க. இன்னுமே சில தியேட்டர்ஸ்ல உள்ள அலோவ் பண்றாங்க. பட் பல தியேட்டர்ஸ்ல அலோவே பண்றதில்ல. அத ரொம்ப அழகா வந்து போர்ட் போட்டு, இங்க ஏ சர்டிஃபிகேட் குடுத்த படம் தான். இங்க சிறுவர்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அத போட்டு வச்சிருந்தாங்க. நல்ல விஷயம். கதைக்குள்ள வருவோம். சிவந்த கேசரி பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பயத்தினால நடுங்கக்கூடிய ஃபியரோஃபோபியா அப்படிங்கிற பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, மமிதா பைஜு. அவங்க தான் விஜய் அவர்களுடைய வளர்ப்பு மகள். அதே சமயம் நாட்டுக்கும் ஒரு பிரச்சனை வருது. இந்த பயத்தையும், அந்த நாட்டோட பிரச்சனையும் அடிமட்டமா அழிச்சிட்டு, நாட்ல ஜனநாயகத்த நிலைநாட்ட போற படம் தான் ஜனநாயகன். இப்படிதான் அந்த கதையும் ஆரம்பிக்குது. எனக்கு எங்க இந்த படம் ஒர்க் அவுட் ஆனுச்சு அப்படின்னா, இந்த படத்த ரீமேக் படம்னு சொல்லியிருந்தாலுமே, அத முழுமையா அப்படியே எடுக்காம, நம்மளுக்கு அதாவது தமிழ் சினிமாக்குன்னு சில விஷயங்கள் இருக்கும்ல. அத உள்ள ஆட் ஆன் பண்ணி, இந்த படத்த சப்மிட் பண்ணதுனாலேயே, நம்ம ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணக்கூடிய நெறைய எலிமெண்ட்ஸ் வந்து உள்ள ஆட் ஆன் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த இடத்திலேயே எனக்கு வந்து படம் ரொம்ப அழகா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. விஜய் அவர்களுடைய ஆக்டிங் வந்து புதுசா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. எப்போதும் போல தான்னு வச்சுக்கங்களேன். அவருடைய ஸ்க்ரீன் பிரசன்ஸ் அது அவருக்கானது. அந்த இடத்துல யார் இருந்தாலும், அவர மட்டும் தான் நம்ம பார்க்க தோணும். அவரு மட்டும் தான் அவருகிட்ட மட்டும் தான் நம்மளோட கண்ணுமே போகும். ஸோ அந்த வகையில தான் நடிப்புமே இருந்துச்சு. படம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்சுவலா பொலிட்டிக்கல் லீடரா இப்ப நீங்க பார்ப்பீங்கல்ல. அப்ப அந்த விஜய் வந்து எப்படி இருப்பாரு? அப்படிங்கிறத இந்த படத்துல வந்து ரொம்ப அழகா காமிச்சிருந்தாங்க. படத்துல பாலிடிக்ஸ் பேசியிருக்காங்களான்னு கேட்டா, படம் முழுக்க பாலிடிக்ஸா தான் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். நெறைய இடத்துல பாலிடிக்ஸ். இந்த படம் எலக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்ததுன்னா, லைக் அது அது ஆக்சுவலா பெரிய ஒரு ப்ரொபகண்டாவே இருந்திருக்கும்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா அந்த கிளிப்ஸ் எடுத்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கிளிப்ஸ வந்து அவங்களுடைய எலக்ஷன்ஸ் கேம்பெயினுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருந்திருக்கும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த படத்துக்குள்ள இருக்கக்கூடிய கிளிப்ஸ் அண்ட் டயலாக்ஸ் வந்து அப்படிதான் இருந்துச்சு. அது அதுக்காக எடுக்கப்பட்ட படமான்லாம் கேட்டா அது தெரியாது. பட் ஓவராலா அந்த படம் பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன். ஒரு சீன் வந்து எனக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. மம்தா பானர்ஜி வந்து போலீஸ் வந்து அழைச்சிட்டு போயிடுவாய்ங்க. அந்த இடத்துல ஒரு இன்சிடென்ட் நடக்கும். அத ரிவீல் பண்ண விரும்பல. ஏன்னா நெறைய லீக் ஆன படம் அப்படிங்கிறனால பல பேர் பார்த்துட்டு திருப்பி நான் வந்து நெறைய ஸ்பாயிலர் பண்ணேன் அப்படின்னா, அது ரொம்ப தப்பா இருக்கும். ஸோ அதனால தான். விஜய் அவர்கள் வந்து ஒரு செம மாஸான ஒரு பெர்சன் அப்படிங்கிறதுக்கு இறங்கி சண்டை போடணும்னு அவசியம் கிடையாது. அந்த சீன ஹேண்டில் பண்ண விதம் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையாவே சூப்பரா இருக்கும். அவ்ளோ ஏய் மாஸ்னா இதான்யா மாஸு. தலைவன் இறங்கவே இல்ல அங்க செஞ்சு விட்டான் பாரு. அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அது அந்த சீன்ல ரொம்ப அழகா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அண்ட் விஜய் ஃபேன்ஸுக்கு எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், இந்த காமெடி வந்து விஜய் பண்றது ரொம்ப பிடிக்கும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட டான்ஸ வந்து ரொம்ப விரும்புவாங்க. இதுதான் ஆக்சுவலா சொல்லப்போனா, விஜய் சாரோட ஃபேன் செலிப்ரேட் பண்ணக்கூடிய விஷயம்னா, ஃபைட்டு இதெல்லாம் உண்மையாவே கிடையாது. ஆக்சுவலா விஜய் ஃபேன்ஸ் வந்து அந்த காமெடி எலிமெண்ட்ஸும், டான்ஸும் விஜய் ஒரு படத்துல பிரிச்சு விட்டாரு அப்டின்னா, இந்த விஷயத்த கரெக்ட்டா பண்ணிட்டாலே, அந்த ஃபேன்ஸ் வந்து அந்த படத்த கொண்டாடிடுவாங்க. அந்த வகையில இந்த படத்துல தளபதி கச்சேரி சாங்கு கடைசியில கடைசியா ஒரு ஆட்டம் இருக்குல்ல, அந்த ஆட்டம் ஆடிருவோம்டா! அப்படிங்கிற மாரி போட்டு பிரிச்சு விட்டுருக்காரு மனுஷன். வயசு என்ன வயசு? ஆனா என்ன மாரியான டான்ஸு! இடையில பீட்டு மாரி வாத்தி கம்மிங் வரும்போதெல்லாம் அங்க அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. எஸ் அஃப்கோர்ஸ் சீட்ல யாருமே உட்காரலன்னு வச்சுக்கங்களேன். அந்த ஒரு மொமெண்ட்ல யாருமே உட்காரல. சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாரும் அடி பிரிச்சு விட்டுட்டு இருந்தாய்ங்க. ஸோ, அதுல வந்து இந்த படம் சூப்பரா இருந்துச்சு. சாங்ஸ் எல்லா சாங்ஸுமே ரொம்ப அழகா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில ஒரு படத்துல எல்லா ஆல்பம் ஹிட் ஆகுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். விஜய் சாரோட படத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முந்தைய வந்த படங்கள்ல எல்லா ஆல்பமும் ஹிட் ஆயிடுச்சான்னு கேட்டா கிடையாது. ஒரு சில பாடல்கள் ஹிட் ஆகும். அந்த பாடல வந்து நம்ம லூப் மோட்ல கேட்டுப்போம். அதுக்கப்புறம் அது வந்து ஃபேட் அவுட் ஆயிடும். பட் இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அதான் சொன்ன மாரி இது கேம்பெயின்க்காக உருவாக்கப்பட்ட படமா, பொலிட்டிக்கல் அஜெண்டாவ சொல்லப்போற படமா அப்படிங்கலாம் தாண்டி, அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவிங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வகையிலேயே எல்லா பாட்டுமே இருந்துச்சு. ஏன்னா,
ஒரு பேரு அந்த சாங்கா இருக்கட்டும், கடைசியில வந்து ஒரு ஒரு ட்ரிபியூட் ஆடியோக்கு ஒரு சாங் ஒண்ணு வரும். "எந்தன் நெஞ்சில் குடியிருக்கும்." ஐயோ! அந்த சாங் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அது ஆக்சுவலா அதுக்கான சில விஷயம்லாம் ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. ஃபேன்ஸ் வெளில வரும்போது, "இதுக்கப்புறம் இந்த மனுஷன பார்க்க முடியாதே!" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க எமோட் ஆனத பார்க்க முடிஞ்சுச்சு. அண்ட் எல்லா இடத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, செலிப்ரேஷன வந்து ரொம்ப பிரம்மாண்டமா கொண்டாடுனாங்க. இங்க ரோஹிணி தியேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 35 ஃபீட்டுக்கு வந்து கட் அவுட் வச்சிருந்தாங்க. ஸோ இது எப்போதுமே நடக்கிறது தான். செலிப்ரேஷன் அப்படிங்கிறது இனிமே இருக்குமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா, இங்க செலிப்ரேஷன் வந்து யார் யாரோட படங்கள் எல்லா படத்தோடைய ஹீரோவுடைய ரசிகர்கள் வந்து மொத நாள் போய் கொண்டாடுவாங்க. இதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா செலிப்ரேஷன் அப்படின்னு நம்ம கொஞ்சம் நியாயமா எடுத்து பேசணும் அப்படின்னா, ரஜினி சாரோட படம், அஜித் சாரோட படம், விஜய் சாரோட படம் 3 பேரோட படத்துக்கு தான் செலிப்ரேஷன் இருக்கும். அந்த 3 பேர்ல ஒருத்தரோட செலிப்ரேஷன் இனிமே இருக்காது அப்படிங்கிறத ஆக்சுவலா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். என்டர்டெயின்மென்ட் இஸ் மஸ்ட் இன் அவர் லைஃப் அப்படிங்கிறது இருக்குல்ல. அந்த என்டர்டெயின்மென்ட் வந்து சும்மா என்டர்டெயின்மென்ட் தான். அப்படி நம்ம கடந்து போயிட முடியாது. அதுக்குன்னு அதுதான் வாழ்க்கைன்னு கிடையாதுன்னு வச்சுக்கங்களேன். பட் அந்த ஒரு விஷயம் இல்லைல்ல. நம்ம சின்ன வயசுல சில சம்டைம்ஸ் வந்து பேனர் கட்டியிருப்போம். சம்டைம்ஸ் வந்து இந்த எஃப்டிஎஃப்எஸ் டிக்கெட்டுக்கு அடிச்சுட்டு நின்னுருப்போம். சம்டைம்ஸ் வந்து அந்த மொத நாள் காட்சிய பார்த்துட்டு, "எப்பா!" அப்படின்னு அந்த ஒரு ஆரவாரத்தோட இருந்திருப்போம்ல. அது இனிமே இல்லையே! இவரோட படத்துக்கு இல்லையே! அப்படிங்கிற வருத்தம் வந்து எல்லாரோட கண்லயுமே தெரிய ஆரம்பிச்சுச்சு. நெறைய பேர் வந்து ரொம்ப அழுதாங்க. மினிஸ்டர்ஸ் எல்லாருமே போய் படம் பார்த்தாங்க. அவங்க எல்லாருமே அழுதாங்க. எம்எல்ஏஸ் போய் பார்த்தாங்க. அவங்களும் அழுதாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க இதுக்கு முன்னாடி ரசிகர் மன்றத்துல இருந்தவங்க தாங்கறனால, இன்னைக்கு ஒரு நாள் நான் வந்து அந்த பழைய மாதிரி தளபதி விஜயோடைய ரசிகரா நான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க பண்ணாங்க. இதுல நெறைய விமர்சனங்களுமே வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இதுலயுமே நெறைய பேர் வந்து போய் படம்லாம் பார்த்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ள நம்ம போலாம். ஓவராலா அந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டா, ஓகே தான். ஏன்னு சொல்றேன். ஏன் அப்படின்னா, சில சீன்ஸ் வந்து ஆக்சுவலா பாலையா அவர்கள் பண்ணும்போது வேற மாரி ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அந்த அந்த சில சீன்ஸ் வந்து தளபதி அவர்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலையோ! அப்படிங்கிற சில சந்தேகம் எனக்கு மட்டும் இல்ல. அங்க இருந்த நெறைய பேருக்குமே இருந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்ஜாய் பண்ணது செகண்ட் ஹாஃப்ல இல்ல. டூ பி ஹானஸ்ட் செகண்ட் ஹாஃப்ல கதை இப்படி அப்படியே நகருது. எங்கெங்கேயோ ஒரு மாரி ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. நம்ம தளபதிய பார்ப்போம், என்ஜாய் பண்ணுவோம். அப்படிங்கிற மாரி மட்டுமே தான் செகண்ட் ஹாஃப் வந்து நகர்த்தி கொண்டு போற மாரி அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு ஹானஸ்ட்டா சொல்லலாம். ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப கிரிப்பா அந்த இன்ட்ரோவல்லாம் சீரியஸா சொல்றேன். செம்ம இன்டர்வலு. இ சு ஒரு ஒரு மாஸான ஹீரோக்கு வேற என்னய்யா பண்ணணும்? மாஸா காமிக்கணும்ல. அந்த அளவுக்கு மாஸா காமிச்சிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் கிளைமாக்ஸுமே அப்படிதான். அந்த லாஸ்ட் ஒன் ஷாட் அந்த ஒன் ஷாட் வந்து அப்படிதான் இருந்துச்சு. மமிதா பைஜியோட ஆக்டிங். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலீலா பண்ணியிருந்தாங்க. ஸ்ரீலீலாவுக்கு எந்த வகையிலயும் குறையாம, இங்க மமிதா பைஜு அந்த கேரக்டர் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஃபியர் வரும்போது, அதுக்கு அத அத அந்த பயத்தினால அவங்களுக்கு ஏற்படக்கூடிய வலிய வந்து அவங்க காமிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கான ரீசன் அங்க வச்சது. ஏன் அவங்களுக்கு அந்த பயம் வரும்போது இப்படி ஆகுது? அந்த பொம்மைக்குள்ள இருக்கக்கூடிய துப்பாக்கி, அந்த வெப்பன்ஸ் உள்ள வருது. இவ்வளோ விஷயங்கள் அத தாண்டி குட் டச், பேட் டச்ச பத்தி ரொம்ப அழகா அந்த படத்துல பேசியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். இதனால தான் சொல்றேன். ஏ சர்டிபிகேட் குடுத்ததுனால எத கொண்டு போய் சேர்க்கணுமோ, அத சேர்க்க முடியாம போயிடுச்சுங்கிற ஒரு வருத்தம் இருக்குல்ல. ஏன்னா குட் டச், பேட் டச்ங்கிறது இங்க இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அத சொல்ல முடியாம போயிடுச்சே! அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்து எல்லாருக்குமே இருந்துச்சு. அன் இங்க என்ன நடக்குது? எப்படி இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிரிவினை ஏற்படுத்துறாங்க? அத எப்படி நம்ம வந்து தடுக்கலாம்? இங்க அரசியல் எப்படி நடக்க போகுது? இவ்ளோ விஷயங்கள் வந்து பேசுறது வந்து ரொம்ப கரெக்ட்டான ஒரு படமா தான் இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் இது பொலிட்டிக்கல் படம் தான். மாற்று கருத்து கிடையாது. விஜய் சார் படம்னு சொன்னாலும், இது ஒரு பொலிட்டிக்கல் படம். முழுக்க முழுக்க கமர்ஷியல் பொலிட்டிக்கல் டிராமா அப்படின்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா, படத்துல ஆரம்பத்துல கொஞ்ச நேரம் தான் அந்த ஜியோகிராஃபிய காமிச்சுட்டு இந்தந்த விஷயம். அதுக்கப்புறம் ஃபுல்லா இறங்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்னென்ன நடக்குது? இது எதனால நடக்குது? இதுக்காக நம்ம என்ன பேச போறோம்? அவரு வந்து நிக்கிறது, அவரு வந்து மக்களுக்காக பேசுறது. ஓவராலா ஒரு 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 விஜய் அவர்களுடைய இந்த பொலிட்டிக்கல் கெரியர இந்த குறுகிய கால பொலிட்டிக்கல் கெரியர எப்படி வடிவமைக்க முடியும்? அத எப்படி கரெக்ட்டா கொண்டு போய் சேர்க்க முடியும்? அது என்னென்ன விஷயங்கள்லாம் பாசிபிள் ஆனுச்சு? அவர் பேசினதுக்கும் இங்க நம்ம ரியல் லைஃப்ல பார்க்கும்போதும் எந்த அளவுக்கு ஒத்து போகுது? இவ்ளோ விஷயங்கள வந்து படத்துல இருக்கவங்க ஐ மீன் படம் பார்க்குறவங்க நெறைய பேர் ஆச்சரியமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் மினிஸ்டர்ஸ்லாம் நடிச்சிருந்தாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு. அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு காட்சியில நடிச்சிருந்தாங்க. அந்த காட்சிய நான் ரிவீல் பண்ண விரும்பல. ஸோ ஓவராலா இந்த படம் ஃபேமிலி எல்லாரும் போய் பார்க்கலாம். ஆனா குழந்தைங்கள அழைச்சிட்டு போ முடியாது. ஸோ அதனால தனித்தனியா வேணா ஃபேமிலி போய் பார்த்துட்டு வாங்க. ஒரு தியேட்டர் வாட்சபிள் மூவி தான். லீக்டு மூவிங்கிறதெல்லாம் லீக்டு மூவிய தாண்டி இது மஸ்ட் தியேட்டர் வாட்ச் மூவி. ஏன்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். கடைசி படம். அந்த கடைசி படத்துல இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி இருக்குல்ல, ஃபேன்ஸோட சேர்ந்து ஒருத்தரோட கடைசி படத்த நம்ம பார்க்கும்போது, அவங்க எந்த அளவுக்கு ஆரவாரமோட இருக்காங்க. அந்த ஆரா இருக்குல்ல, அது தியேட்டருக்குள்ள தான் கிடைக்கும். ஸோ அதனாலேயே இந்த படத்த போய் தியேட்டர்ல பார்க்கலாம். ஓவரால் படம்
அங்கங்க குறைகள் இருந்தாலும், வெளில வரும்போது அந்த குறைகள்லாம் மறக்கடிச்சு, "அப்பா! நல்ல படம் பார்த்துட்டோம்" அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு படம் தான் ஜனநாயகன். நன்றி, வணக்கம். இதே மாரி இன்னொரு திரைப்படத்தோட உங்களையும் சந்திக்கும் வரை, உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சதீஷ். நன்றி, வணக்கம்.